வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய ஈகிள் டுட்டோரியல் தமிழ். இதில் என்னென்னா வெறும் இந்த ஃபோட்டோஷாப், இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங், இந்த மாதிரி இதெல்லாம் தான் போடுறது. இது என்னோடய முதலாவது வாய்ஸால் நான் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி வெறும் மியூசிக் தான் நான் அதில் ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ முதலாக நான் வாய்ஸில் நான் பேசுகிறேன். காமான்லேயும் கேட்டிருந்தாங்க, வாய்ஸ் பேசினா தான் நல்லாயிருக்கும், புரியும், நீங்கள் சும்மா மியூசிக் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி தான் அதை செட் பண்ணி மியூசிக், அதாவது வாய்ஸால் நான் பேசுகிறேன். ஓகே, இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏணி, அதாவது ஏணி பிஎஸ்டி, அதை நம்ம பற்றி பார்ப்போம். அது டிசைனாக அதில் இருக்குது, கலராக. அது வீடியோ எடிட்டிங், அதாவது ஃபோட்டோ எடிட்டிங்க்கு அது தேவைப்படும். எடிட் பண்ணும்போது அதை நீங்கள் வைக்கலாம். அதை நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதுதான் அந்த ஏணி டிசைனாக இந்த கலராக இதை நான் எடிட் பண்ணி இது பண்ணி வச்சு இந்த பிஎஸ்டி மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன் நான். இதை பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். இது ஒரு ஏணி, அப்புறம் இது ஒரு ஏணி, அப்புறம் இது ஒரு ஏணி. இதில் அந்த சன் மாதிரி செஞ்சு வச்சுருக்குது. அதே நீங்கள் தனியாக எடுத்து நீங்கள் வேறு இதில் எடிட்டிங் பண்ணலாம். இந்த பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம் இருக்குது. இந்த சன் இதுதான், இந்த இதெல்லாம் காட்டுறதில்ல, இதுதான் சன். நீங்கள் வேறு எதுலையாச்சும் ஆல்பத்தில் எடுத்து நீங்கள் எதுவும் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். பேக்ரவுண்டில் அதை வைக்கலாம். பாருங்கள், இது ஒரு ஏணி, சாரி, இந்த கலர், இந்த கலர், இந்த கலர், அப்புறம் இந்த கலர். இப்படியா டிசைனாக இருக்குது. அப்புறம் இதை எடுத்து நீங்கள் இது பண்ணலாம். அப்புறம் இதில் உங்களுக்கு தேவையானது ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எடிட்டிங் யூஸ் பண்ணலாம். சும்மா நார்மலாக ஒரு இதை நான் பண்ணி காட்டுறேன். ஃபைலில் நியூ எடுத்துகிட்டு சும்மா அப்படி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு பிக்சர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சரி, இந்த பிக்சர் இதை அப்படியே எடுத்து அதில் போட்டிருக்கோங்க. சும்மா அதில் வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ, இந்த விஜயோட ஃபோட்டோ எடுத்து இதில் வைக்கலாம். அப்புறம் இந்த ஒரு விஜயோட ஃபோட்டோ எடுத்து, இது இப்படி ஒயிட்டாக இருக்குது அப்படின்னா இதில் நீங்கள் போகணும். இதில் போயிட்டு இதுக்கு மேலே ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இந்த நடுவுக்குள்ளே இப்படி பிடிச்சிட்டு இதுக்குள்ளே போயிட்டு இது ஒரு 300 கொடுத்துட்டு இப்படி பண்ணிங்கன்னா போதும். ஃபுல்லாக அதெல்லாம் வெள்ளை கலர் அழிஞ்சிரும். அப்புறம் Ctrl D கொடுத்தீங்கன்னா அது போயிடும். இதை Ctrl T கொடுத்து கொஞ்சம் பெருசுபடுத்தினீங்கன்னா, அதுக்கப்புறம் இதை ஒரு Ctrl T கொடுத்து சின்னதாக அப்படி செஞ்சுட்டு என்ட்ரு அழுத்தி விட்டுட்டு, அப்புறம் இதிலேருந்து ஏதாச்சும் ஒரு ஏணி அதை நீங்கள் வெளியே எடுத்துடலாம்.
இதில் ஏதாச்சும் ஒரு ஏணி இந்த கலரை தூக்கிட்டு வந்து இதில் நீங்கள் போட்டுடலாம். இதை Ctrl+T அதை அப்படியே இழுத்துட்டு வாங்க கீழே. Ctrl+T கொடுத்து சும்மா இப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம், எடுத்து முன்னாடியும் வச்சுக்கலாம், இப்படியும் வச்சுக்கலாம். அப்படியே என்ட்ரு கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோவை Ctrl+T கொடுத்து அப்படியே நீங்கள் எடுத்து முன்னாடி வச்சிடலாம். பின்னாடியும் வைக்கலாம், முன்னாடி வைக்கலாம். இப்படி பண்ணிவிட்டு இதில் ஏதாச்சும் லைட் செட்டிங் அப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இதில் போயிட்டு இந்த லைட்டை இப்படி இந்த ஒரு லைட்டை எடுத்து கொண்டு வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிடலாம். இது அப்படியே அதை அப்படியே அவருக்கு அப்படி பின்னாடி வைக்கிற மாதிரி. பின்னாடினா இப்படி அப்படி கொண்டு வந்து அதை இழுத்து கொண்டே இது முன்னாடி வச்சு விட்டா சார் இப்படி ஆயிரும். இதை நீங்கள் சின்னது படுத்திட்டுறதா கூட சின்னது படுத்திக்கலாம். Ctrl+T கொடுத்து இப்படி பண்ணிக்கலாம். அதில் இப்படி ஃபுல்லாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் நீங்கள் என்ட்ரு படுத்திக்கலாம். அதே லைட்டை ஒரு காப்பி பண்ணிவிட்டு ஆல்ட்டு பிடிச்சி அப்படியே நீங்கள் இழுத்துட்டு வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு Ctrl+T கொடுத்து சின்னதாக்கினா எடுத்து நீங்கள் இந்த ஏணியில் அது என்ட்ரு கொடுத்து இந்த ஏணி இதை தூக்கி மேலே விட்டிங்கன்னா இதில் வந்து நின்றும். இப்படி வைக்கலாம். அதே ஆல்ட்டு கொடுத்து இப்படி வைக்கலாம், அப்புறம் இப்படி வைக்கலாம், அப்புறம் இப்படி வைக்கலாம், அப்புறம் இப்படி வைக்கலாம், அப்புறம் இதில் வைக்கலாம். இப்படி நீங்கள் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதே போல் மற்ற ஏணிங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். இதை அப்படியே லாக் கொடுத்துருங்க. இந்த ஏணியெல்லாம் இருக்குது, இந்த ஏணியெல்லாம் இருக்குது. இல்லாட்டி இந்த இது எடுத்து நீங்கள் அப்படியே எடுத்து கொண்டு வந்து Ctrl+T கொடுத்து அதை நீங்கள் இழுக்கணும் அப்படின்னா ஷிஃப்ட்டு ஆல்ட்டு பிடிச்சிட்டு அதை ஒன்றும் ஆகாமல் கரெக்டாக அதே சைஸுக்கு வரணும் அப்படின்னா Ctrl+T கொடுத்துட்டு Ctrl+T கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் சின்னதாக்கலாம். அப்படியே சின்னதாக்கலாம். சின்னதாக்கிட்டு அதுக்கு நீங்கள் ஏதாச்சும் கலர் கூட பேக்ரவுண்டில் கொடுக்கலாம். எப்படின்னா இதுக்குள்ளே போயிட்டு
இல்லை இந்த இதுக்குள்ளே போகணும். ஸ்டைலஸ் அப்படின்னா இந்த இதில் இருக்கும் ஸ்டைலஸ். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போனீங்கன்னா இப்படி எல்லாம் இருக்கும். இப்படி பண்ணலாம், இதை பண்ணலாம், இதை பண்ணலாம், இதை பண்ணலாம். இது ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணும்போது ஒவ்வொன்றா வரும். அதை நீங்கள் இப்படி இழுத்து விட்டுட்டு இப்படி பண்ணலாம். உங்களுக்கு என்ன இது தேவையோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டைலஸ் இந்த எல்லா கலரும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸ்டைலஸ் பேக் ஒவ்வொரு வித்தியாசத்துலேயும் இருக்குது. இப்படி தான் நான் அந்த ஏணியெல்லாம் பண்ணியிருந்தானு. இப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். எதுக்காவது நீங்கள் இதை எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். இல்லாட்டி இது ஃப்ரீயாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா தூக்கி இந்த இது மாதிரி இந்த ஏணி மாதிரி அது நீங்கள் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோட்டோஸை வச்சு நீங்கள் அழகாக இது பண்ணிக்கலாம். இதை நான் உங்களுக்கு ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி தரேன். அது நீங்கள் பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு எதுவும் நான் கொடுக்க மாட்டேன். நீங்கள் அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை பிடிச்சிருந்தா நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை நீங்கள் அமுக்கி விடுங்க.